இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட வைக்க முடியாத லெவலில் தான் எடப்பாடி இருக்கார். ஒருவேளை இவர் சொன்னார்னா இவர் மேலே இவங்க மேலே ஆண்கள் மேலே இருக்கிற வழக்குகளை அவங்க தூசி தட்டுவாங்கன்னு பயப்படுறாங்கன்னு தெரியாது. அதிமுக என்கிற கட்சி ஒரு எதிர்கட்சிக்கான அது எதிர்கட்சியாகவே தயாராகலை. கஸ்தூரி விஷயத்தில் யாராவது வாயை ஓப்பன் பண்ணுறாங்களா? பல பேர் கண்டிச்சாங்க. அதிமுகவில் எவ்வளோ தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றிலாம் கவலைப்படாமல் அதிமுக காரங்க இதை பற்றி ஒன்றும் கண்டுக்காத போகிறாங்க. பல விஷயங்கள் அதிமுகவே கண்டுக்காத தான் போடுது. விஜய் எடுத்த ஒரு விஷயம் வந்து சீமானுக்கு சுத்தமாக பிடிக்கல. திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் சொன்ன விஷயம் அவருக்கு சுத்தமாக அவருக்கான ஒரு பெரிய பிரச்சனை. பெரியார் ஐக்கான போட்டது இருக்குல்ல, அது அவருக்கு ஒரு பிரச்சனை. பல மாவட்டங்கள் இருந்து தாவேக்கால சேரத்துக்கு ரெடியாக இருக்காங்கன்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. அவருக்கு சீமானுக்கும் வந்துட்டு இருக்கும். அதனால் தன்னுடைய கட்சி வந்து கரையுது அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக அது விஜய் வந்து அமைதி காக்கிறார். ஏன் அமைதி காக்கிறாருன்னா, தான் ஒரு பெருந்தன்மையாக இருக்கிற மாதிரி தோற்றத்தை கொடுத்தாதான் சீமான் கட்சியிலேருந்து இன்னும் நிறைய பேர் வந்து சேருவாங்க அப்படின்றதுனால அந்த பெருந்தன்மையாக இருக்கார். ஒன்ஸ் வந்து இதெல்லாம் செட்டில் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன், அவர் சீமானை வந்து எகிரி அடிப்பார். அவர் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில். தமிழ் மண்ணியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காண சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. விஜய் மாநாட்டுக்கு பிறகே வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் பேசுபொருளாகவே இருந்துகிட்டு இருக்கு. இதில் மிக முக்கியமாக ஏடிஎம்கே வந்து அவங்க வந்து இது வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தவங்க, செட்டிலாக ப்ளே பண்ணிட்டு இருந்தவங்க, இப்போ சீரியஸான சார்ஜஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. டிஎம்கே கூட வந்து 1-to-1 கிளாஸஸ் வருது. மாசு வந்து எடப்பாடி வந்து விவாத கலைக்க கூப்பிட்டாரு. சி விஜயபாஸ்கர் மாசுக்கிட்ட கேட்டார். எடப்பாடி சிஎம்மை கூப்பிட்றாரு. சிஎம் இதுக்கு பதிலாக நான் வரேன்னு உதயநிதி சொல்கிறாரு. உதயநிதி அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, அனுபவம் இல்லை, நான் வரேன் அப்படின்னு உதயகுமார் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான சீரியஸ் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. சிஎம்மும் வந்து இறங்கி பதில் சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டார். முன்னாடி வந்து அரசியல் விழாக்களில் பேச மாட்டார். இப்போ எல்லா விழாக்களையும் பேசிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடிக்கு உடனுக்குடன் பதில் சொல்கிற அளவுக்கு வந்து சிஎம்மும் வந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசியல் களத்தை? இல்லை, எடப்பாடி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் ஒரு பல அறிக்கைகள்லாம் விட்டுருக்கார். பட் ஆனால் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக பண்ண எதிர்கட்சி மாதிரியான ரோலை இவர் பண்ணுறாருன்றது ஒரு கேள்விக்குறி. இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு 21 தேர்தலுக்கு அப்புறம் ஒரு 1.5 வருஷ காலம் அவங்க உட்கட்சி பிரச்சனையே பெருசாக போச்சு. யாருக்கு? ஏடிஎம்கேக்கு. கோர்ட்டு கேஸு அது இதுன்ட்டு எல்லாம் போயிருந்தது. யார் உண்மையான அதிமுக, யாரை நீக்கிறது சரி தப்புலாம் போயிருந்தாங்க. அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கே 1.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இவர் வந்து ஒரு பொதுச் செயலாளராகி இவர் வந்து முறைப்படி வந்து திமுக கவர்மெண்ட் எடுத்து அறிக்கைகள் விடுறாரு, பேச ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஏற்றபடி கள்ளச்சாராய மரணங்கள், ஆம்ஸ்ட்ராங் டெத்து போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு வந்து தலைவருக்கு வந்து ஒரு லட்டு மாதிரியான விஷயங்கள், ஆளுங்கட்சி எழுத்து பேசுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயங்கள். ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு அதை பண்ணாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக நான் பார்க்குறேன். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க, வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறீங்க, அப்புறம் திட்டங்களுக்கெல்லாம் பணமே இல்லாத திட்டங்கள் ஆரம்பிச்சிட்டான்றீங்க, இல்லை உங்கள் ஆட்சியில் போட்ட திட்டங்களை முடங்கிட்டான்னு சொல்ல வரீங்க, இல்லை மருத்துவ கட்டுமானங்கள் சரியில்லை சொல்ல வரீங்க, இல்லை வந்து மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை போன்ற விஷயங்களை சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ரொட்டீனான ஒரு விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்களே தவிர, ஒரு எதிர்கட்சியாக வந்து பழியர்னு ஆளுங்கட்சியை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லி மக்கள்கிட்ட வந்து டக்குன்னு அவங்களுடைய அட்டென்ஷனை கவர்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, முதல்ல ஒரு பத்திரிகையோட 8 காலத்தை நீங்கள் கவர் பண்ணுறீங்களா? முதல் பேஜ் 8 காலம் நியூஸாக உங்கள் குற்றச்சாட்டு வரணும்ல. அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் எதுவும் சொன்ன மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த 3 வருஷ காலத்தில் இந்த ஆட்சியில் ஊழல்கள் அப்பப்போ இருக்குன்றத பல பேர் வந்து பல விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் ராஜகண்ணப்பனை பற்றி அறப்போர் இயக்கம் ஒரு அறிக்கை விட்டாங்க. அதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் அது மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஃபயர் மாதிரி அதை கையில் எடுத்துப்பாங்க, அதை அப்படியே ப்ளோ பண்ணுவாங்க. திமுக ஆட்சியில் வந்து இந்த அதிமுக மந்திரிகளை பற்றி டிபிஎஸ்சியில் புகார் கொடுக்கறது, கோர்ட்டில் கேஸை போடுறதுன்னு இன்றைக்கி பல வழக்குகள் பெண்டிங்காக இருக்கிறது காரணம் அன்றைக்கி செய்த விஷயங்கள் தான். இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட வைக்க முடியாத லெவலில் தான் எடப்பாடி இருக்கார். ஒருவேளை இவர் சொன்னார்னா இவர் மேலே இவங்க ஆண்கள் மேலே இருக்கிற வழக்குகளை அவங்க தூசி தட்டுவாங்கன்னு பயப்படுறான்னு தெரியாது. ஆனால் இவர் வந்து எந்த விதமான ஒரு ஊழல் வழக்கையும் வந்து ஊழல் விஷயத்தையும் இந்த அரசாங்கத்துக்கு மேலே பெரிய அளவில் வைக்கல. போகும்போது பொதுப்படையாக ஏதோ சொல்லிட்டு போகிறாங்களே தவிர, இந்த இதில் இந்த குற்றச்சாட்டு இந்த இதில் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல், டேவிட் தாரை விசாரிக்கிறாங்க, இல்லை சொத்து குவிப்பில் 6-7 மந்திரிங்க வீட்டில் ரைடு, எஃப்ஐஆர் ரெடியாக இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இல்லை அருணா ஜெகதீசன் கமிஷன் ரிப்போர்ட்டில் எடுக்கல, அந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திமுகவை நோக்கி வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து எல்லாம் ஒரு ரொட்டீனான விஷயம் இருக்கே தவிர, ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆதாரபூர்வமான ஒரு குற்றச்சாட்டோட மக்களை வந்து இவங்க போய் ரீச் பண்ணல தான். கள்ளச்சாராயத்துக்கு வந்து போராட்டம் நடத்தினாங்க, போதை மருந்து எடுத்து போராட்டம், மனித சங்கிலி எல்லாம் நடத்துகிறாங்க. அது எந்த காரணத்தினால எஃபெக்டிவாக வரல அப்படின்னா,
முதல்ல வந்து ஜெயலலிதா மாதிரி வந்து இவர் பெரிய ஒரு தலைவராக செல்வாக்கு மிக்க தலைவராக எமர்ஜ் ஆகலை. ரெண்டாவது வந்து இன்றைக்கி திமுகவை வைத்து வேறு பல பிளேயர்லாம் வந்துட்டாங்க. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டும் முக்கியத்துவம் பெறுது. அது விஜய் சொல்கிறதா இருக்கட்டும், சீமான் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஒருத்தர் அன்புமணி சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வரதுனால அன்றைக்கி திமுக மட்டுமே ஒரு எதிர்கட்சின்ற மாதிரி தோற்றத்தை கொடுத்து அவங்க ப்ளே பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் மட்டுமே எதிர்கட்சி இல்லை, இன்னும் வேறு 2-3 பேர் இருக்காங்க அப்படின்ற போது இவர் ஃபோக்கஸ் வந்து இவர் மேலே இருக்கிறது வந்து இருக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக அப்படி பார்க்கும்போது இவருடைய குற்றச்சாட்டுகள் வந்து எழுவிட மாட்டேங்குது. அப்போது இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் இன்னும் கொஞ்சம் கூர்மையாகவும் செயல்பட வேண்டிய இடத்துல தான் பழனிசாமி இருக்காருன்றது என்னுடைய கருத்து. ஆனால் முதல்வர் இப்போ பதில் சொல்கிறார். இதே முதல்வர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார், எடப்பாடிக்கு டெய்லி பேப்பரில் பேர் வரணும், அதனால் ஏதாவது அறிக்கை விட்டுருப்பார் அப்படின்னாரு. அதனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து அவருக்கும் வந்து இவருடைய குற்றச்சாட்டுகள் வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அது வந்து ஏதோ பயத்தில் வந்து பேசுகிறாங்க, நம்ம ஆட்சிக்கு செல்வாக்கு சேர்றதுனால பயத்தில் அவங்க பேசுகிறாங்க, ஒரு ஜனநாயக மாண்புகள்லாம் மீறி ஏதோ பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறார். பட் அந்த மாதிரிலாம் எடப்பாடி அந்த மாதிரி பேசின மாதிரி எனக்கு தெரியல. அவர் ரொட்டீனான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அரசாங்கத்தோட செயல்பாடுகள், மக்களுடைய அன்றாட இருக்கிற அங்காங்க இருக்கிற பிரச்சனைகள், அதில் தான் அவர் பேசுகிறார். உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து அவர் தொண்டருக்கு ஏற்பட்ட கத்தி கூத்தை பற்றி பேசுவார், இல்லை போதை மருந்து, இல்லை ஏதோ ஒரு கடையில் வந்து திமுக காரன் பூந்து அடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அறிக்கை விட்டுருக்காரே தவிர ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் இந்த கவர்மெண்ட்டை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் சொன்ன இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பற்றி பேசுகிறாரு எடப்பாடி. அவங்களாம் வந்து அவங்க சொன்ன அறிக்கையிலேருந்தே அவர் பேசுகிறாரு, அவங்க வந்து இந்த ஆட்சியை அகற்றத்துக்கு ரெடியாக இருக்காங்கன்னு. அதுக்கு அவங்க தங்கந்த நரசு ஒரு பதில் விடுறாரு, உங்கள் ஆட்சியில் நீங்கள் எப்படி ஆசிரியர்களை பார்த்தீங்க, ஆசிரியர்கள்லாம் ஏகப்பட்ட ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலே அவர் விமர்சனம் பண்ணார் எடப்பாடி. எக்கச்சக்க ரூபா சம்பாதிக்கிறாங்க, அவங்களாம் போராடுறாங்க, தொழில் இறங்கிலாம் பேசினார். அப்படிலாம் பேசின நீங்கள் ஆசிரியர்களுக்காக நீதி கண்ணீர் விடுறீங்கன்ற மாதிரி திமுகலேருந்து அறிக்கை விட்டுருக்காங்க. பட் ஆசிரியர்கள் அரசூழியர்களுக்கு ஏகப்பட்ட வருத்தங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த அதிமுக என்கிற கட்சி ஒரு எதிர்கட்சிக்கான அது எதிர்கட்சியாகவே தயாராகலை. ஈவன் ஜெயலலிதா கூட என்ன பண்ணுவாங்க, கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் ஆக்டிவாக இருப்பாங்க, பயணம் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. அது வரையும் 4.5 வருஷ காலம் பேசாமல் இருப்பாங்க. இவரு என்ன நினைக்கிறாரு, நம்மளும் ஒரு 4.5 வருஷ காலம் வந்து பேசாமல் இருக்கலாம், இது மாதிரி ரொம்ப சீரியஸாக போக வேண்டாம், கடைசி 6 மாதம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாருன்னு தெரியாது. இதுவரையும் அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து பண்ணுற ரோலில் ஒரு பளிச்சுன்னு ஒரு சொல்கிற விஷயங்கள் எதுவும் இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. இப்போது அதிமுக மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக அரசு சொல்லியிருக்கு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஊழல் புகார்கள் இருந்துச்சு. ஒருவேளை அது கூட திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை பேசாமல் இல்லை ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லாமல் இருக்கிறது காரணமாக இருக்கலாம். ஆனால் திமுக அரசில் இன்னும் மிக முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த அண்ணாநகர் சிறுமி வன்கொடுமை வழக்கில் காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சிபிஐ கொடுக்குறாங்க. காவல்துறை வந்து ஆளுங்கட்சியை காப்பாற்றுறதுக்காக செயல்படுதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம் தெரிவித்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க. இதையும் அதிமுக பேசலை. இல்லை அதே சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் எஸ்ஐடி போட்டாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் எஸ்ஐடி போடுறோம், நான் தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர்ஸ் வச்சு நாங்கள் நான் தமிழ் ஆஃபீஸர்ஸ் வச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை கண்டிச்சிருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதுபோக வந்து இப்போது திமுக வந்து அதிமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டு பாஜகவோட நெருக்கமாக இருக்கீங்க, அப்படி பாஜகவோட ரகசிய கூட்டில் இருக்காங்க அப்படி. பட் இங்கே டிஎம்கே மேலே டிஎம்கே அரசு செய்கிற சில செயல்கள் வந்து அரசு செய்யக்கூடாத செயல்களை செய்கிறாங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணுறாங்க. முருகன் மாநாடாக இருக்கட்டும், இல்லை அந்த கந்தசஷ்டி பாராயணமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது திமுகவுடைய ஐடியாலஜிக்கலாகவும் திமுகவுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை டைரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்களை கூட எடப்பாடி அடிக்கிறதுக்கோ இல்லை எடப்பாடி தொட தயங்குவதுக்கான காரணம் என்ன? அவருக்கு பயம் ஓட் பேங்க் தான். இவங்க ஓட் பேங்கை குறி வச்சு பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து பாஜக வந்து இந்துத்துவ பேரை சொல்லி ஓட் பேங்கை கவர் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்க முத்தமிழ் முருகன் மாநாடு, கந்தசஷ்டி, நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க. இவருக்கு வந்து நேரடியாக வந்து அந்த மாதிரி நீங்கள் முத்தமிழ் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு இவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏங்க இப்போது உதாரணமாக வந்து கஸ்தூரியோட விஷயம் எடுத்துக்கோங்களேன். கஸ்தூரி விஷயத்தில் யாராவது வாயை ஓப்பன் பண்ணுறாங்களா? பல பேர் கண்டிச்சாங்க. தெலுங்கு பேசுகிற மக்கள் நீங்கள் வந்து கண்டனம் வந்துச்சு இல்லை. அதை வந்து ஏடிஎம்கே அதை பற்றி வாயை திறக்க மாட்டோம், செலக்டிவாக இருக்காங்க. ஏடிஎம்கே ஈவன் திமுக என்ன அவங்க திமுகவை நோக்கி தான் அட்டாக் வைக்கிறாங்க. யாரை நோக்கி அட்டாக் வைக்கிறாங்களோ திமுகவே வாய மூணு கம்முன்னு இருக்காங்க. வேறு பல விஷயங்களில் கஸ்தூரியை கவுண்டர் பண்ணி அவங்கள கோர்ட்டுக்கு இழுத்தடிச்சு அலக்கடிக்கிறாங்க. பட் ஆனால் அதிமுக வந்து என்னங்க, தமிழ்நாட்டில் அதிமுகவில் எவ்வளோ தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றிலாம் கவலைப்படாமல் அதிமுக காரங்க இதை பற்றி ஒன்றும் கண்டுக்காத போகிறாங்க. பல விஷயங்கள் அதிமுகவே கண்டுக்காத தான் போடுது. முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து நீங்கள் எதிர்க்க முடியாது, இல்லை அது முருகன் எதிர்க்கிற மாதிரி ஆகிடும். அவங்க அறநிலையத்துறையை கையில் வச்சுருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க. அவங்க அதை செய்யும்போது நாங்கள் ஆமாங்க அறநிலையத்துறையில் வச்சுருக்கோம், நாங்கள் பக்தர்களுக்கு வேண்டுகோளுக்குன்னு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வந்து கவாலீஸ்வரர் கோயில் கல்லூரியில் வந்து எல்லாம் கந்த சஷ்டி பாட சொல்கிறாங்க பசங்களன்னா, ஆமாங்க இது கோவில் சார்பாக எங்கிற கல்லூரி, அதனால் நாங்கள் பாட சொல்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா
இங்கே இருக்கிற இந்த பாஜக வந்து இந்த இந்துக்கள் ஓட்டை கன்சால்டேட் பண்ணுறதுக்கான பாலிடிக்ஸ் அவங்க கையில் எடுக்கிறாங்கல்ல, அந்த பாலிடிக்ஸை கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் ஆட்சியில் இருக்கிற திமுகவுக்கு இருக்குது. ஆனால் அந்த திமுக இருக்கும்போது அதை நீங்கள் விமர்சனம் பண்ணுற தைரியம் இவங்களுக்கு இல்லை. யாருக்கு? ஏடிஎம்கேக்கு இல்லை. பாஜக மாதிரி ஒட்டுமொத்தமான இந்துக்களுக்காக தான் இருக்கேன்னு சொல்கிற அந்த விஷயம் அதிமுகவுக்கு அப்ளை ஆகாது. அதிமுக அப்படி வந்தால் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு போகிறது மட்டும் இல்லை, இந்துக்களோட ஓட்டே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கட்சியாக அது வளர்ந்துருது. ஆக்சுவலாக அது எல்லோருக்கும் பொதுவான ஒரு கட்சியாக இருக்கிறதுனால பாஜக மாதிரி இந்துக்களுக்கான கட்சி அது கிடையாது. ஸோ அதனால் வந்து திமுக எடுக்கிற பல ஆக்டிவிட்டீஸை வந்து இவங்களால கண்டிக்கவே முடியாது. ஆக்சுவலாக இப்போ ராஜ்நாத் சிங் வந்து காயின் இது பண்ணி வச்சார் வச்சுக்கோங்களேன், அது எடப்பாடியால் கண்டிக்க முடிஞ்சது? இவங்க கண்டிக்க மாட்டேன். நீங்கள் அதோட கீழே இருக்கிறவங்க பேசுவாங்க, உதயகுமார் யாரோ பேசுவாங்க, எடப்பாடி வாயிலிருந்து யாரை பேசுகிறாரா? பேச மாட்டார். ஆனால் அதே சமயம் வந்து திமுக ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்குது, கவர்னரோட டீ பார்ட்டியில் கலந்துருந்தாங்க. ஆனால் அதே சமயம் நீராறும் கடல் கொடுத்த பிரச்சனை வரும்போது என்ன சொன்னாங்க? நீ ஒரு ஆரியன், நீ வந்து இடத்த காலி பண்ணுன்னு சொன்னாங்கல்ல. அந்த விவகாரத்திலேயே வந்து அண்ணா நீ ஒரு ஆரியன் சொல்ற அளவுக்கு திமுக வந்து கவர்னரை சொல்றாங்கன்னா அந்த விவகாரத்தில் எடப்பாடி அந்த மாதிரி பேசுவாரா? பேச மாட்டார். அந்த விவகாரமே வந்து திட்டமிட்டு வந்து திசை திருப்பும் முயற்சியாக திமுக கையில் எடுத்துச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தூர்தர்ஷனில் ஒரு பிரச்சனை வருது, அது வந்து ஆளுநருக்கு சம்மந்தமே இல்லை, ஆனாலும் ஆளுநர் குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதே கோயம்புத்தூரில் 2 அரசு நிகழ்ச்சிகளும் முதலமைச்சர் கலந்துக்கிறாரு. 2 நிகழ்ச்சிகளுமே தமிழ் தாய் வாழ்த்து பாடலை அன்புமணியும் சுட்டி காட்டுறாங்க, தமிழிசையும் சுட்டி காட்டினாங்க. ஆனால் அதை ஏடிஎம்கே கையில் எடுக்கலங்கிற ஒரு அதையும் எடுக்கல. ஏடிஎம்கே எங்கே எடுத்தாங்க? அதையும் விமர்சனம் பண்ணி எடுக்கலாம் இல்லையா? ஏடிஎம்கே செலக்டிவாக எடுக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு எந்த விஷயம் எடுக்கணும் எடுக்கலன்னு தெரியலையா? சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கே ஒரு எதிர்கட்சி ரோலை பர்ஃபார்ம் பண்ண தெரியலைங்க. அதாவது எதிர்கட்சினா அது ஸ்டாலின் கேட்டார்ல, எதிர்கட்சின்னு அரசியல் பண்ணாத அவியலாக பண்ணுவாங்கன்னு கேட்டார்ல. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் அவியலும் பண்ண வேண்டாம், பொறியியலும் பண்ண வேண்டாம், ஒழுங்கான அரசியல் பண்ணால் போகிறோம். நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த திமுக ஆட்சியில் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இன்றைக்கி இப்போது மத்தியில் ஆளுற பாஜக கட்சி பலவிதமான ஊழல்களில் ஈடுபடுது. எலக்ட்ரல் பாண்ட் உட்பட, ரஃபேல் உட்பட பல விஷயங்கள் இருக்குது. இப்போ கூட வந்தே பாரத் பெட்டிகள் கொடுக்கறதுல கூட ஊழல் நடந்திருக்குன்னு வெங்கடேசன்லாம் வந்து ட்வீட் போட்டு எக்ஸ் தளத்தில் போட்டுட்ருக்காரு. ஏகப்பட்ட ஊழல் நடந்துட்டு இருக்குன்னு போட்டிருக்காரு. அந்த பெட்டி பிரைவேட் மேனுஃபேக்சரர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மத்திய அரசு எடுத்து ஊழல்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. நீங்கள் பாஜக விட்டு வெளில தானே வந்துன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதாவது பேசுகிறீங்களா? மத்திய அரசில் ஊழலை பற்றி பேசுகிறீங்களா? சரி, அதான் விடுங்க. மாநில அரசில் ஊழலை பற்றி எதாவது பேசுகிறீங்களா? மாநில அரசில் ஊழல் நடக்கல நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? இப்போது திமுகவோ அதிமுகவோ பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் கூறிக்கொள்வது வந்து இயற்கையான விஷயம். அப்போ இந்த ஆட்சியில் வந்து நீங்கள் அந்த திமுகவை பற்றி எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் வைக்காதிருக்கீங்க. மக்கள் பிரச்சனையை மட்டும் பேசுனீங்கன்னா அந்த மக்கள் பிரச்சனையை தாண்டி திமுக வந்து ஓட்டு வங்கிக்கான பல விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அதோடைய இலவச பஸ் பயணமாகட்டும், அல்லது வந்து டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் போடுற விஷயமாகட்டும், அப்புறம் வந்து இளைஞர்களுக்கு அப்புறம் மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்கறதாகட்டும், உரிமை தொகை கொடுக்கறதாகட்டும், இதெல்லாம் வந்து ஓட் பேங்கை நேரடியாக குறி வைக்கிற ஒரு விஷயம். அது குறி வச்சு தான் 40க்கு 40 அவங்க வாங்கினாங்க. ஆக்சுவலாக அது இந்த வரப்போகிற எலெக்ஷன்ஸையும் அவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் இப்போ நீங்கள் இந்தியாவில் நடக்கிற எல்லா மாநில எலெக்ஷன்லையும் உரிமை தொகை தானே பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீ 2100, நான் 3500, நீ 4000, நான் 5000, அப்படி தானே போயிருக்காங்க. இப்போது கையில் பணம் வாங்கிட்டு இருக்கிற இந்த மக்கள் திமுகவுக்கு தொடர்ந்து ஓட்டு போடுறதுக்கு இப்போது எலெக்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி 1000ன்றது 1500 இவங்க மாற்றுவாங்க. மாற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் ஓட்டுன்றதுல முக்கியம். அதனால் பண்ணாலும் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. அது உரிமை தொகையை ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓட்டை குறிவச்சு உரிமை தொகை ஏற்றுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படிலாம் இருக்கும்பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட அரசியலை வந்து எடுக்கணும்? ஆக்சுவலாக ரெண்டாவது வந்து நீங்கள் ஒத்த கருத்துடைய கட்சிகளை சேர்க்கணும். அன்றைக்கி நீங்கள் ஒத்த கருத்துடையன்னா திமுக ஆட்சி போகணும்னு நினைக்கிற ஒத்த கருத்துடைய கட்சிகளை நீங்கள் உங்களால் ஒன்று சேர்க்க முடியுதா? இதுவரையும் உங்களால் ஒன்று சேர்க்க முடியல. நீங்கள் பாஜக விட்டு வெளில வந்து மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு கிடைக்கல தானே. தேர்தலுக்கு 1.5 வருஷம் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கான டைம் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? ஆமாங்க. தமிழ்நாட்டில் வித்தியாசமாக என்ன ஆச்சுன்னா இந்த வாட்டி தேர்தலுக்கு 1.5 வருஷம் முன்னாடியே செட் ஆகிடுது கிளைமேட்டு, எலெக்ஷன் கிளைமேட் செட் ஆகிடுது. அதுக்கு காரணம் வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சது தான். அவர் சொன்ன ஒரு விஷயம்தான். அவர் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர், அவருக்கு கூட்டம் வருதுன்றது வேறு விஷயம். பட் அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்தார் பாருங்க. இது திமுக அதிமுக ரெண்டுமே சொல்லாத ஒரு விஷயம் இல்லை. அது வந்து திமுக அணியில் இருக்கிற திருமாவை குறி வச்சு சொன்ன விஷயம். அது கடைசியில் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க. இப்போ அது திரும்ப ஒரு மாதிரி அடங்கி போயிட்டு நான் இல்லைங்க 26ல் திமுகவோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டார். போக போக அது என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. தற்சமயத்துக்கு அமைதி ஆகிடுச்சு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய இதை கேட்டு நீங்கள் அதிமுக வந்து அதுக்கு விஜயை நோக்கி போய் ஏதாவது அவங்களோட சேர்ந்து ஏதாவது இயக்கம் நடத்தி, இல்லை எதிர்ப்பு அதிமுகவுக்கு எதிரான ஒரு இயக்கங்கள் அது மாதிரி நடத்தி இப்போதுலேருந்து நீங்கள் அந்த இதை கிளப்பினா தானே, அந்த அட்மாஸ்பியரை கிளப்பினா தானே தேர்தல் நெருங்கும்போது உங்களுக்கு வந்து மக்களுடைய கருத்தை நீங்கள் வந்து கன்சால்டேட் பண்ண முடியும். அப்போது உங்கள் ஒத்த கட்சியோட இப்போது திமுக பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த கம்யூனிஸ்ட்டு எல்லாரையும் சேர்த்து சில சமயம் போராட்டம் நடத்தினாங்கல்ல, பல போராட்டங்கள். உங்களால் அது ஏன் பண்ண முடியல? ஆக்சுவலாக
ஸோ நீங்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சி ரோல் அதிமுக என்பது வந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கான அந்த ஒரு பயிற்சி அல்லது அனுபவம் இல்லாத இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் எடப்பாடி இதுவரையும் வந்து எதிர்க்கட்சி அதிமுக இருந்தபோது என்டையர் பொறுப்பையும் ஜெயலலிதா கையில் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து உங்கள் தலையில் அது வந்திருக்கு, உங்கள் தோளில் சுமந்துக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ரோலை எப்படி எடுக்கிறதுன்னு நீங்கள் வந்து குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த ரோல் எதிர்க்கட்சி ரோல்ன்றது ஒரு முக்கியமான ரோல். ஜனநாயகத்தில் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக செயல்பட்டால் தான் ஆளுங்கட்சிக்கு நீங்கள் கடிவாளம் மாதிரி இருக்க முடியும். அந்த கடிவாளம் மாதிரி நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் ஆளுங்கட்சியை டென்ஷன்லேயே வச்சுருக்கணும். நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது 30,000 போராட்டம் திமுக நடத்தினாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்திருக்கணும். இப்போ இன்றைக்கி மருத்துவர் வந்து கத்தி குத்தி நடந்திருக்கு. இப்போ அரசு மருத்துவர்கள்லாம் கொய்த்துடுவாங்க. நீங்கள் உடனே ஒரு நாளைக்கு ஒரு கூட்டத்தை இப்போ போடுங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதிமுகவுடைய மருத்துவர்கள் சங்கம் போராட்டம்னு போடுங்க. இதெல்லாம் தான் நீங்கள் கையில் எடுக்க வேண்டியது. ஆக்சுவலாக இன்னொரு கேள்வி எங்கே வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஃபுல் போர்டுன்னு வந்து ஜெயலலிதாவுடைய ஷோல்டர்ஸில் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. திமுக தலைவராக கருணாநிதி இருக்கும்பொழுது அவர் வந்து அந்த ஷோல்டர்ஸை பேர் பண்ணார். இன்னும் சொல்ல போனால் திமுக அதிமுக எப்போ அதிமுக உருவாச்சோ தமிழ்நாட்டின் இருபெரு அரசியல் கட்சிகளாக மாறி மாறி அவங்களே தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. திமுகக்கு எதிராக ஆளுங்கட்சியாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக யார் அரசியல் 5 வருஷம் பண்ணாலும் அந்த தேர்தல் நெருக்கத்தில் வந்து அந்த அறுவடையை வந்து ஆப்போசிட்டில் இருக்க திராவிட கட்சிகள் எடுத்துக்கும். 91 96 சுப்பிரமணிய சாமி வந்து மாங்கன்னு கோர்ட்டு கேஸ் போட்டு எல்லாம் பண்ணி வாழப்பாடி ராமமூர்த்தி அரசியல் பண்ணி எல்லாம் பண்ணதையும் 96 அறுவடை பண்ணது கலைஞர் தான் பண்ணார். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒருவேளை இன்னைக்கு திமுக ஆட்சியோட தவறுகளை 26 நம்ம அறுவடை பண்ணிக்கலாம், எப்படி நமக்கு தானே வரப்போகுது, நம்ம ஏன் இவ்வளோ மெனக்கட்டுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எடப்பாடி இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பழம் தானாக மடியில் விழாது, அது வந்து தரையில் விழுந்து பாழாயிடும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டால் தான் அந்த பழம் கரெக்டாக உங்கள் மடியில் விழும். முதல்ல நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கணும், அப்புறம் நீங்கள் வந்து பலமான கூட்டணி அமைக்கணும். நீங்கள் பலமாக இல்லைன்றது கடந்த தேர்தல் உங்களுக்கு காமிச்சிருது. நீங்கள் அதிமுக செல்வாக்கு பெற்று வருகிறதுன்னு நீங்கள் பேசுகிறீங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு நடந்து போக முடிஞ்ச எலெக்ஷன் தான் ஒரு பராமீட்டராக இருக்குது. ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது கடந்த எலெக்ஷனில் நீங்கள் 11 இடத்துல வந்து 3வது இடத்துல வந்தீங்க, 4 இடத்துல டெபாசிட் இழந்தீங்க. உங்கள் ஓட் பர்சன்டேஜ் கண்டஸ்டட் ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா 22% தான். 34 இடத்துல போட்டு 22%. 22 இடத்துல போட்டி போட்ட அதிமுக கண்டஸ்டட் ஓட் ஷேரில் 47%. ஆக்சுவலாக அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க கணக்கெடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் 19-20 தான் போயிருக்கீங்க. ஸோ இப்படி போயிருக்கும்போது இது எப்படி ஒரு பெரிய வளர்ச்சி நீங்கள் சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் உங்களை பலப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நீங்கள் பலப்படுத்திக்கணும்னு அர்த்தம். பிரிஞ்சு போனவங்களாம் சேர்க்கணும், அவங்கள நீக்க விட்டவங்க அப்படின்னா சில போது கஷ்ட காலத்தில் சில போது நீங்கள் ரொம்ப பலகீனமாக இருக்கும் பொழுது சில நடவடிக்கைகள் மூலமாக நீங்கள் உங்களை பலப்படுத்தினீங்கன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் மேலே வந்த பிறகு நீங்கள் வந்து சில விளையாட்டான விளையாடலாமே தவிர இப்போவே நாங்கள் நீக்கப்பட்டவங்களாம் சேர்த்துக்க மாட்டோம் அது இதுனா நீங்கள் சவுத்தில் பலவீனமாக இருப்பீங்க, டெல்டாவில் பலவீனமாக இருப்பீங்க, சென்னை மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் பலவீனமாக தான், திருவள்ளூர்லாம் பலவீனமாக தான் இருப்பீங்க. அப்போ எப்படி நீங்கள் உங்களை பலப்படுத்திக்க போகிறீங்க? நீங்கள் விஜயோட கூட்டணி வைக்கிறீங்களோ இல்லையோ, அவர் உங்களோட கூட்டணி வைக்கிறாரோ இல்லையோ, அவருக்கும் உங்களுக்கும் டேர்ம்ஸ் ஒத்து வருதா இல்லையான்றதுலாம் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் பாஜக திறந்து வச்சிங்க. இப்போ பாஜக நாளைக்கு 40 சீட் கொடுத்தா அவங்க 40 சீட் கேட்டாங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்னு ஒரு பிரச்சனை வரும். இல்லை உங்களுக்கு அதிகமான சீட் அவங்க கொடுக்குறாங்களா, கூட்டணி கவர்மெண்ட்னு ஒரு விஷயத்தை வற்புறுத்தினாங்க. பாஜகவுக்கான அந்த டோரை ஓப்பன் பண்ண விஷயம் வந்து இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களே சார். இன்னைக்கு கூட திருப்பி எடப்பாடி பேசியிருக்காரு, அதை திருப்பி பல தடவை சொல்லிட்டேன், ஆனாலும் திருப்பி நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தையே கையில் எடுத்து எங்களை வந்துட்டு எங்களை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் அவங்க வைக்கிறாங்க. இல்லை, அது கரெக்டாக தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதை வந்து முதல் நாள் ராத்திரியே கிளியர் பண்ணிருக்கலாம். 3 நாள் முன்னாடி ராத்திரி ஒரு நாள் பேசினார்ல, பாஜகவோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு ஜெயக்குமார் சொல்கிற அதே வார்த்தையை எடப்பாடி சொல்கிறதுக்கு என்ன தயக்கம்? இல்லை, இன்னைக்கு அதை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், திருப்பி எத்தனை வாட்டி இல்லை, அன்னைக்கு ராத்திரி சொல்கிறது என்ன தயக்கம்? அன்னைக்கு ராத்திரி அவர் சொல்லியிருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கு 4 நாள் முன்னாடி நீங்கள் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம்னு நீங்கள் சொன்னதா செய்தி வந்தது. ஆனால் சில பத்திரிகைகளில் திமுகவையும் பாஜகவையும், திமுக பாஜக ரெண்டுத்தை மட்டும் விமர்சிங்க, மற்ற கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு வந்தது. உண்மையிலேயே நீங்கள் சொன்னது என்னென்னா, திமுகவை மட்டும் விமர்சிங்க, மற்ற கட்சிகளை விமர்சிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஓடி இருந்த போது, அதுக்கு தொடர்ந்து 4வது நாள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாஜகவோட கூட்டணி உண்டானா அதுக்கு மழுப்பலாக ஒரு பதில் சொல்கிறீங்க. பாஜக கூட்டணியில் இருக்காப்பாலாம் சேர்த்துப்பீங்களா இல்லை சேர்த்துக்க மாட்டீங்களா, எதுக்குமே பதில் கரெக்டாக கிடையாது, மழுப்பலாக இருந்தது. ஆனால் 15 மணி நேரம் கழிச்சு பாஜகவோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு ஜெயக்குமார் சொல்கிற போது, 15 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொதுச் செயலாளர் நீங்கள் அந்த விஷயத்தையும் கிளியராக சொல்லலை. அதனால தான் இவ்வளோ சந்தேகம் வந்து இவ்வளோ பேச்சுக்கள் விவாதங்கள்லாம் வந்தது. அப்போ நீங்கள் கிளியராக இல்லை, உங்களுக்கு என்ன கிளாரிட்டி இல்லைன்னு தெரியல. ஏன்னா அதிமுகலையும் சரி பாஜகலையும் சரி ரெண்டு தரப்புலையுமே வந்து ஒருத்தருக்கு நம்ம சேர வேண்டிய அவசியம் இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதிமுகவுக்குமே விஜய் கதவு மூடப்பட்டு விட்டால், அது விஜயோட நம்ம கூட்டணி வைக்க முடியாத போய்விட்டால் அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் தேவைப்படுது. அதனால் அந்த கதவை எப்போதும் திறந்து வச்சிருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனிப்பட்டவரோட இன்ட்ரெஸ்ட் தான். கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 7 டிஸ்ட்ரிக்டில் ஒரு 30-35 எம்எல்ஏக்கள் அந்த பகுதியில் தான் வந்திருக்காங்க அதிமுகவுக்கு.
அவங்களுக்கு வந்து பாஜக கூட்டணியில் இல்லாட்டி நம்ம தோற்றுருவோம்னு அவங்க பயப்படுறாங்க. தொண்டாமுத்தூரில் வேலுமணிக்கே பிரச்சனை வந்துடும் பயப்படுறாங்க. ஜெயக்குமாருக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ராயபுரத்தில் முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸும் ஓட்டு போட்டால் அவருக்கு ஜெயிச்சுடுவார். அவர் தோத்து போயிட்டார். ஆமாம், அதனால தான் தோற்று போயிட்டார். அதனால தான் பாஜக வேண்டாம்னு தெளிவாக சொல்கிறார். அவர் ராயபுரத்தில் வின் பண்ணி ஆனவர். ஆக்சுவலாக ராயபுரத்தில் முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸும் ஓட்டு போடலைன்னா ஜெயக்குமார் அவுட்டு. போனாட்டி போடல அவங்க, அதனால தான் அவர் அவுட் ஆகிட்டார். அப்போது தொண்டாமுத்தூரில் வந்து வேலுமணிக்கு வந்து பாஜக தயவு தேவையாக இருக்குது. கோயம்புத்தூரில் நீங்கள் 10 இடங்கள் வின் பண்ணீங்கன்னா எப்படி வின் பண்ணீங்க? அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனித்தனியாக போனீங்கல்ல, யாருமே வின் பண்ணலையே. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக பாஜக அணி வாங்கின ஓட்டுகளை கூட்டினா 11 இடங்களில் நீங்கள் திமுக அணியோட முன்னாடி வந்தீங்களே, எப்படி வந்தீங்க? 21 எலெக்ஷனில் நீங்கள் பாஜகவோட இருந்தாலும் 75 இடங்கள் வந்தீங்க. பாஜக கூட்டணி உங்களுக்கு அரித்மேட்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் வந்து அதிமுகவில் இருக்கிறவங்க பாஜகவில் இருக்கிறவங்க 2 பேருமே பாஜக கதவை மூட வேண்டாம், நம்ம ஓப்பனாகவே வச்சுக்கலாம்னு 2 தரப்புலையும் நினைக்கிறாங்க. அதோட விளைவு தான் அன்றைக்கி அவர் பதில் சொல்ல முடியல. ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி பதில் சொல்ல முடியாத காரணம் இந்த குழப்பத்தினால தான் அவர் பதில் சொல்ல. அப்புறம் ஜெயக்குமார் மறுநாள் காத்தால் இப்படி போட்டோன்னே அவருக்கு இப்போ வேறு வழியில் இன்றைக்கி வந்து ஜெயக்குமார் சொன்னதை வந்து உடனே மறுக்க முடியாது இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு மாதிரி பேசுவார். இன்றைக்கி உடனே ஆமாம் ஜெயக்குமார் சொல்லிட்டாரு, ஏன் மறுபடியும் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டார். இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குன்றதா உண்மை. ஏன்னா விஜய் கதவு மூடப்பட்டால், விஜயோட சேர முடியாமல் போய்விட்டால், விஜயோட டிமாண்டை வந்து இவங்க ஒத்துக்க முடியாத போய்விட்டால், ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு பாஜக தேவைன்ற விஷயம் 2 தரப்புலையும் இருக்குது, அதிமுக பாஜக. அதனால தான் அந்த கதை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓப்பன் பண்ணினாங்க. இப்போ டெம்பரரியாக மறுபடியும் மூடி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் சீமான் வந்து தனிச்சு நின்று 8 விழுக்காடு வாக்கு வங்கியை கையில் வச்சுருக்காரு. கட்சிக்கும் அங்கீகாரமும் பெற்றுட்டார். இந்த நிலையில தான் விஜய் வருவார், கூட்டணி அமைக்க போகிறோம், கூட்டணி ஆச்சு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பேசினார். இவரே கமிட்மெண்ட் கொடுத்தாரு. விஜய் சைட்லேருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வரல, இவரே கமிட்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் இவரே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாண்டை மாற்றி வந்து இப்போ வந்து இது வரைக்கும், அதாவது விஜய் வந்து அரசியல் எதிரி, சித்தாந்த எதிரி அப்படின்னு 2 கட்சிகளை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது, அந்த கட்சிகள் ஆற்றாத எதிர்வினையை விட காட்டமாக இன்னும் வீரியமாக போயிட்டு பிலோ த பெல்ட் வரைக்கும் வந்து போய் வந்து சீமான் அடிக்கிறத பார்க்க முடியாது. நேற்று வந்து விஜயோடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய தாய் தந்தை வரைக்கும் போயிட்டார் சீமான். இந்த அளவுக்கு சீமான் முன்னாடி அவ்வளோ இணக்கமாக இருந்து அவ்வளோ வாலண்டியர் அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற வேண்டிய அவசியம் ஒன்று. இன்றைக்கி அப்படியே கான்ட்ராஸ்டாக பிலோ த பெல்ட்டு தனிமனித தாக்குதல் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் ஒன்று. இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த பொழுதுபோக்கு என் பின்னாடி இளைஞர்கள் இல்லை, என்ன ஒரு தலைவரை வந்து போராட்ட களத்தில் தேடுற மாதிரி எங்கள் இளைஞர்கள் எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறார். அதான் எல்லாமே கமிட்டடாக இருக்காங்க, ஒரு ஐடியாலஜி கமிட்டடாக இருக்காங்கன்ற பாயிண்டில் சொல்கிறார். அவர் வந்து ஒரு சிறுக குருவி மாதிரி ஒரு ஓட் பேங்க்கை சேர்த்து வச்சுருக்காரு. 8% வரையும் வந்திருக்கார். அடுத்த எலெக்ஷன் இன்னும் 2% கூட போகலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தபோது தான் விஜய் நமக்கு ஒரு ஒத்து வருவார், நமக்கேற்ற ஒரு கூட்டணியாக இருப்பார். ஏன்னா இதுவரையும் கூட்டணியே இல்லாத பயணப்பட்டுட்டார். சரி, விஜய் நம்மளோட கூட்டணிக்கு வந்தால் ஒரு பெட்டராக இருக்கும்னு அவர் நினச்சார். அதுக்கேற்றபடி தம்பி நல்லா இது பண்ணுவார், தம்பி நல்லா அரசியல் நடத்துவார், தம்பி அண்ணனை இது கலந்து ஆலோசிப்பார். இதெல்லாம் ஒரு பாசப்பறவைகளாக 2 பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து இல்லை, பாசப்பறவைகளாக 2 பேரும் இருந்தாங்களா, பாசப்பறவையாக இருக்கலாம்னு சீமான் மட்டும் எதிர்பார்த்தாங்கிற ஒரு கேள்வி இல்லை. விஜய் நடந்துக்கிறத பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இவ்வளோ திட்டினதுக்கு அப்புறமே சகோதரனுக்கு பிறந்த வாழ்த்துக்கள் தான் சொல்கிறார். ஸோ அவர் வந்து ஒரு மென்மையான போக்கை வந்து தான் சீமானை நோக்கி கடைபிடிக்கிறார். இல்லை, கமலஹாசனுக்கு வாழ்த்தையே சொல்லாத போனார் யார் ஒரு விஜய். அது திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால வாழ்த்து சொல்கிற மாதிரி. இத்தனைக்கும் கமல் வந்து அவர் கட்சி ஆரம்பித்தபோது வாழ்த்து சொன்னார். இவர் வந்து திருப்பி செலுத்தவே இல்லை. இவர் கண்டுக்காத போயிட்டுருக்கார். ஆனால் சீமானுக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறார். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வேறு விஷயம். பட் ஆனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து விஜய் எடுத்த ஒரு விஷயம் வந்து சீமானுக்கு சுத்தமாக பிடிக்கல. திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் சொன்ன விஷயம் அவருக்கு சுத்தமாக அவருக்கான ஒரு பெரிய பிரச்சனை. பெரியார் ஐக்கான போட்டது இருக்குல்ல, அது அவருக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் இதே பெரியாரை வந்து அவர் ஐக்கானா போட்டு தான் ஆரம்பித்தவர் சீமான். அது இப்போ வந்து அவர் பெரியார் ஆரம்ப கால மேடைகளில் பெரியார் இருந்திருக்காரு. நாம் தமிழோட முதல் மேடையில் பெரியாரை வச்சு தான் ஆமாங்க அவர் சீமான் பேசுவார். அதுக்கப்புறம் எல்லாம் மாறிட்டார். பெரியார் தூக்கி சைடில் வச்சுட்டாரு. அவர் ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர்னு அப்படி பிரபாகரன் அப்படி போயிட்டார் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் சொன்னது அவருக்கு பெரிய எரிச்சல் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அதெல்லாம் சொன்னதுக்கு தான் அவர் கடுமையாக ரியாக்ட் பண்ணி நடுரோடில் ஆக்சிடென்ட்டில் செத்துற போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டார். ரொம்ப மோசமான ஒரு கூமுட்டை எல்லாம் பேசிட்டார். அது வந்து என்ன காரணம்னா, அன்றைக்கி வந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் பெரும்பாலும் இளைஞர்கள் கூட்டம். அந்த இளைஞர்கள் வந்து இது நாம் தமிழர் கூட்டமும் அதில் இருந்திருக்கலாம். பல்வேறு ஊர்களில் வந்து நாம் தமிழர் மாவட்ட பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் மாவட்டங்கள்லேருந்து பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க. அவங்களெலாம் பெரும்பாலும் வந்து இப்போ நாகப்பட்டினத்தில் போய் இன்றைக்கி தாவேக்காவில் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி பல மாவட்டங்கள்லேருந்து தாவேக்காவில் சேர்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்ற மாதிரி செய்திகள் வந்துட்டுருக்கு. அவருக்கு சீமானுக்கும் வந்துட்டுருக்கோம். அதனால் தன்னுடைய கட்சி வந்து கரையுது அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த பாசப்பறவைகளாக இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போது மோசப்பறவைகளாக மாறி ஒருத்தர் தாக்கத்துக்கு ஆரம்பிச்சிட்டாரு சீமான். அது விஜய் வந்து அமைதி காக்கிறார். ஏன் அமைதி காக்கிறாருன்னா, தான் ஒரு பெருந்தன்மையாக இருக்கிற மாதிரி தோற்றத்தை கொடுத்தா தான் சீமான் கட்சியிலேருந்து இன்னும் நிறைய பேர் வந்து சேருவாங்க அப்படின்றதுனால அந்த பெருந்தன்மையாக இருக்கார்.
ஒன்ஸ் வந்து இதெல்லாம் செட்டில் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன், அவர் சீமானை வந்து எகிரி அடிப்பார் அவர். நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில். விஜய் ஆகஸ்ட் 22 வந்து கொடியை அறிமுகப்படுத்தினார். அப்போ கொஞ்சம் பேச்சு வந்துச்சு. அப்புறம் மாநாடு போடுறாங்க, மாநாடு இல்லை, செப்டம்பரில் தள்ளி வைக்கப்படுது. அப்படிங்கும்போது சலசலப்பு ஏற்பட்டு அக்டோபர் 27 மாநாட்டுக்கு பிறகு வந்து இப்போ வரைக்கும் வந்து தினசரி பேசுபொருளாக ஊடகத்தில் விஜயும் தாவேக்காவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. விஜயோட செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விஜய் வந்து அந்த மாநாடு நடத்தினார், அதில் அணுகுண்டுன்னு ஒரு விஷயத்தை சொன்னார். அதை வரவேற்க வேண்டிய எந்த பிரதான கட்சிகளும் வரவேற்கலை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். கிருஷ்ணசாமியும் புரட்சி பாரதமும் பேசினாங்களே ஒழிய திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளோ அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளோ யாரும் பெரிதாக வந்து வரவேற்கலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பெருசாக அளவுக்கு விமர்சனமும் இல்லை. விசிகாவை சீமானை தவிர வேறு யாரும் விமர்சனமும் பண்ணல. அப்படிங்கும்போது விஜயை வந்து இன்னமும் வந்து ஒரு லைம் லைட்லேயே வச்சிருக்கிறது, இல்லை அதை விஜயை பேசு பொருளாக ஆக்கிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது எப்படி பார்க்குறீங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவருடைய செயல்பாடுகள் இப்போ வந்து ஊழல் பட்டியலாக தயாரிக்கல. அவர் வந்து அவருடைய அவர் பேசுறது மட்டும் இல்லை, பேசும்போது கொஞ்சம் பாஜக பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லாத இருந்தார். பட் அடுத்தது அவர் போட்ட தீர்மானங்கள் இருக்குல்ல, ஒரு 25-26 தீர்மானங்கள் போட்டார்ல, அதில் பாஜகவை ஸ்ட்ரைட்டாகவே அடிக்கிறார். மும்மொழி திட்டத்தை அடிக்கிறாரு, நீராறும் கடலோரத்த விஷயத்தில் அடிக்கிறாரு, திருவள்ளூருக்கு காபி பூசினதை அடிக்கிறாரு, நீட்டு வேணான்னு சொல்கிறாரு. பல விஷயங்கள் அவர் வந்து பக்போர்டு பில்லை கடுமையாக எதிர்க்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஓரளவுக்கு கொள்கை ரீதியான எதிரி பாஜகன்றதில் வலியுறுத்துகிற ஒரு விஷயத்தில் இறங்கிட்டார். அதில் ஒன்றும். ஆனால் அடுத்து அவர் பேச போகிற விஷயங்கள் எப்படி இருக்குன்றதான் இனிமேல் அடுத்த 15 மாதம் அவருடைய செயல்பாடுகள் வச்சு தான் நம்ம வந்து எப்படி நம்ம கணிக்க முடியும். ஏன்னா தற்சமயத்துக்கு வந்து அவர் வந்து 234 தொகுதிகளையும் பூத் கமிட்டி போடுறது போன்ற விஷயங்களை இறங்கியிருக்கார். ஆனால் அவரே வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறார். அவர் ஏன் வந்து அதிமுகவை பற்றி பேசலான்ற கேள்விக்கு இதுவரை யாரும் சரியாக பதில் சொல்ல முடியல. ஆனால் அதிமுக அதை வந்து பெருசாக நினைக்கிறாங்க. அதை நினச்சி தான் அந்த ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க. அதை விஜய் வந்து கட் பண்ணி விட்டார் நடுவில். ஆக்சுவலாக அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னாரோ இல்லை பல டிமாண்டை வச்சாருன்றாங்க. ஸோ இது இப்படி இருக்கும்பொழுது விஜய்கிட்டே நிறைய இன்னும் கிளாரிஃபிகேஷன் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவரே இன்னும் பல விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. போகிற போக்கில் வந்து நீங்கள் வந்து திமுக ஆட்சியை ஊழல்னு பெயிண்ட் பண்ணலாம், பட் நீங்கள் ஆதாரபூர்வமாக பல விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு சாதாரண ஒரு இயக்கம், அறப்போர் இயக்கம், அவங்களே பல விஷயங்களை தோண்டி எடுத்து ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சி வச்சுருக்கீங்க, அதிமுக கூட சொல்கிறேன் நான், இவ்வளோ பெரிய கட்சியெலாம் வச்சுருக்காங்க, அரசாங்கத்தில் நடக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும், உங்கள் என்ன நடக்குதுன்ட்டு நீங்கள் தோண்டி எடுத்து பல ஊழல்கள் நடந்ததுன்னா வைக்கலாம்ல. அதெல்லாம் மக்கள் முன்னாடி வெறும் பொதுவாக போகிற போக்கில் நீங்கள் வந்து ஊழல், கரப்ஷன், கபடதாரிகள்னு சொல்லிட்டு போகிறதுல அர்த்தம் கிடையாது. ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கிறதுனால அவருக்கான ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது. திருமாவளவன் சொன்ன மாதிரி 26 ஒரு ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் நீங்கள் ஆட்சியில் பங்குன்னு சொல்கிறதுல அர்த்தமும் இல்லை. ஆக்சுவலாக அது ஏடிஎம்கேயும் ஒத்துக்கல, டிஎம்கேயும் ஒத்துக்கல, வேறு எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர போகிறதில்ல, அவங்க சொல்லவும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து விஜய் இதுவரையும் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் பெட்டராக இருக்குது, பரவாயில்ல. ஆனால் அவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து வர பொதுக்கூட்டங்கள் அவர் பேசும்போது தான் அந்த கிளாரிஃபிகேஷனாக நமக்கு கிடைக்கும். இல்லை அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அவர் புஷியானது மூலமாகவே கட்சியை நடத்தினார்னா அது சரியாக வராது. ஆக்சுவலாக அவர் வந்து களத்துக்கு வரணும். ஆக்சுவலாக அவர் எப்போ களத்துக்கு வராரோ அதை பொறுத்து தான் இன்னும் களம் சூடாகும். ஆக்சுவலாக அப்போ தான் அதிமுகவுக்கே உண்மையான சோதனை இருக்குது. யார் உண்மையான எதிர்கட்சின்ற முறையில் அதிமுகவுக்கும் விஜய்க்குமே ஒரு போட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, இதில் விஜயோடைய செயல்பாடுகள் வந்து இன்னும் கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. விஜய் வந்து வெறும் அறிக்கைகள் வாயிலாக மட்டுமே பேச முடியும், சோஷியல் மீடியாவில் மட்டுமே அரசியல் செய்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இருக்காரான்னு தெரியல. ஏன்னா தீர்மானங்களில் பாஜகவையும் திமுகவையும் விமர்சனம் பண்ணான்னு சொல்கிறீங்க. தீர்மானங்கள் மட்டுமே வந்து செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 2006-11 காலத்தில் அன்னைக்கு வந்து அதிமுக தரப்புலேருந்து வந்து அறிக்கைகள் வரும் ஊடகத்துக்கு. அப்போ கலைஞர் வந்து சுட்டி காட்டியிருப்பார், அறிக்கைகளில் கையெழுத்து கூட இல்லாமல் வருது, யாரோ எழுதி கொடுத்து ஜெயலலிதா பேரில் அது அறிக்கையா அப்படிங்கிற கேள்வி எழுப்பும்போது நான் வந்து கைப்பட எழுதியிருந்தேன், அப்படி டேரெக்டாக கொடுத்துருந்தேன்னா சைன் இருக்கும், ஃபேக்ஸ் அனுப்பும்போது சைன் இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து அம்மையார் வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி யாரோ எழுதி கொடுத்த அறிக்கைகளையும் யாரோ எழுதி கொடுத்த பேச்சையுமே மட்டுமே விஜயோட அரசியலை புரிஞ்சிக்க முடியுமா? களத்துக்கு வரல, பேசலை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அறிக்கையுமே வந்து பார்த்தா இன்றைக்கி ஊடகங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது திமுகவுடைய அறிக்கை இருக்குது, அதிமுக பேசின விஷயங்கள் இருக்குது. ஓபிஎஸ் வந்து கண்ணோய் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லியிருக்காரு. மீனவர் பிரச்சனைக்கு வாசன் சொல்லியிருக்காரு. அந்த அண்ணாநகர் மாணவி விவகாரத்துக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. பிசிக்கெல்லாம் ஒன்று இருக்குது, சீமான் வந்து சிலைகளை அகற்றுவோம் அப்படிங்கிற விஷயம் பேசியிருக்காரு. இப்படியாக பிரதான கட்சிகள் ஏதோ ஒரு விஷயத்தில் மக்கள் கருத்தில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது மேம்போக்கான ஒரு அறிக்கை அரசியல் மட்டுமே தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு வாங்கி கொடுத்துருமா? வந்து இப்போ ஒரு கட்சியை மாநாடு நடத்தி ஒரு தீர்மானங்கள்லாம் போட்டு
இப்போ அடுத்தது வந்து ஒரு ஏதோ ஒரு படத்தில் பிஸியாக இருக்கார், கடைசி படத்தில் பிஸியாக இருக்கார். அந்த படத்தை முடிச்ச பிறகு அவர் என்ன மாதிரியான டே டு டே அரசியலில் அவரோட ஈடுபாடு எப்படி இருக்குது, அன்றாடம் நீங்கள் சொல்கிற மாதிரி அறிக்கைகள் விடுறாங்க இல்லையா, அந்த அறிக்கைகள் விடுறது மட்டும் இல்லை, களத்தில் எப்படி இறங்கி போராடுறாரு, அவங்க ஆட்கள் எப்படி போராடுறாங்க, அவர் இயக்கத்தை எப்படி கட்டமைக்கிறாரு, அவர் எப்படி மேடைகளில் பேசுகிறாரு, யாரை பற்றி பேசுகிறாரு, மத்திய அரசை பற்றி பேசுகிறாரா, மாநில அரசை பற்றி பேசுகிறாரா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, மாநில அரசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினார்னா ஏடிஎம்கே ஓட் பேங்க் எடுத்துன்னு போயிடுவார், மத்திய அரசு எழுத்து பேசினார்னா திமுகவுக்கு போகிற ஓட் பேங்க் எடுத்துன்னு போயிடுவார். ஸோ அவர் என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க போகிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப நாள் வந்து இது மாதிரி வெறும் அறிக்கையை மட்டும் புஷி ஆனந்த் மூலமாக கொடுத்து நடத்துறது வந்து கட்சி வந்து டக்குன்னு அப்பப்போ தலையை காமிச்சிட்டு பதுங்கிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அரசியல் இறங்கிட்டீங்கன்னா தொடர்ந்து ஒரு கனெக்டிவிட்டி, மக்களோட ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் தொண்டர்களோடையோ உங்கள் ரசிகர்களோடையோ நீங்கள் கனெக்டிவிட்டியில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த கனெக்டிவிட்டி இல்லை வச்சுக்கோங்க, தொண்டர்களுக்கே ஒரு சலிப்பு வரும். சரிப்பா அடுத்த மாநாட்டு போது பார்த்துக்கலாம், அடுத்த விஜய் நம்ம ஊருக்கு வரும்போது பார்த்துக்கலாம்னு அவங்க ஆக்டிவிட்டியே இல்லாத இருப்பாங்க. ஸோ அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தணும்னா, நீங்கள் அவங்களோட கனெக்டிவிட்டியில் இருக்கணும்னா, நீங்கள் ஏதோ ஒரு கூட்டத்தை இப்போது மாதத்துக்கு 2 தடவை நிர்வாகிகள் எதுக்கு எடப்பாடி சந்திக்கிறாரு, எப்போவாறு போட்டுட்டே இருக்காரு, ஏன் போடுறாரு, அப்போ தான் அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியும், அவங்க சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும், அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் வந்து எப்போவோ ஒரு தடவை வந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவைலாம் நீங்கள் சந்திச்சிங்கன்னா எலெக்ஷன் இன்னும் 15 மாதம் இருக்கிற போது நீங்கள் ரொம்ப வந்து க்ளோஸ் கனெக்டிவிட்டியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தான் உங்கள் எண்ணங்கள் வந்து அவங்க செயல்படுத்துவாங்களே தவிர அதில் வந்து ஒரு டிஸ்கனெக்ட் வந்துட்டு வச்சுக்கோங்க, ஒரு இடைவெளி வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த இடைவெளியை வந்து நிரப்புறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதை வந்து விஜய் உணரணும். ஆக்சுவலாக விஜய் வந்து புஷி ஆனந்த் மூலமாக கட்சி நடத்தணும்னு பார்த்தாருன்னா அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. அவர் சில இடங்களில் நேரடியாக வரணும், சில இடங்களில் பொதுக்கூட்டங்கள் பேசணும், சில இடங்களில் அவராலே அவர் கைப்பட அறிக்கை விடணும். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அவர் ப்ரெஸ்ஸை முதல்ல சந்திக்கணும். ஏன் ப்ரெஸ்ஸை சந்திக்காத இருக்கு? ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்குது, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல என்ன தயக்கம் இருக்குது, என்ன பயம் இருக்குது? நீங்கள் நேர்மையாக உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக, உங்கள் எண்ணங்கள் வெளிப்படையாக இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக சந்திக்கலாமே. பல விஷயங்களையும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்குல்ல. அதனால் ப்ரெஸ்ஸை சந்திக்க வேண்டியது அவசியம், அடிக்கடி தொண்டர்களை வந்து சந்திக்க வேண்டியது அவசியம், அடிக்கடி அன்றாட நடப்புகளை பற்றி நீங்கள் அறிக்கை விட வேண்டியது அவசியம், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சியோட செயல்பாடுகளை பற்றி நீங்கள் விமர்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதெல்லாம் நீங்கள் பண்ணினாதான் 15வது மாதம் நெருங்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் கட்சியை செட் பண்ணி வைப்பீங்க. நீங்கள் அதெல்லாம் இல்லாத போனால் நீங்கள் பெண்களுக்கு தள்ளப்படுவீங்க. ஆக்சுவலாக இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு